அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் நடைபெற்று வர புதிய நடைமேடை, தென்காசிக்கு தனிப்பாதை அமைக்கிறது, அதுக்கப்புறம் வாஞ்சிமணியாச்சி சைட்லேருந்து வர ட்ராக்கை தனியாக இருக்கிறது, அந்த தனியாக என்டர் பண்ணுற டபுள் ட்ராக்கை கனெக்ட் பண்ணுற பணிகளை பற்றி பார்க்க இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா 6வது பிளாட்ஃபாரம். ஓரளவுக்கு பணிகள் சீரான வேகத்தில் நடைபெற்று வருது. உங்களுக்கே தெரியும், இந்த இப்போ பொங்கல் இதெல்லாம் நிறையா லீவு நாளாகிடுச்சு. ஸோ பணிகள் அந்தளவுக்கு வேகமாக நடைபெறல, நிதானமாக தான் மெதுவாக தான் நடைபெற்று வருது. இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் தான் பணிகளில். இந்த பிளாட்ஃபாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த பிளாட்ஃபாரம் ரெடி ஆகிறதும் அந்த தென்காசிக்கு தனிப்பாதை அமைக்கிறதும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சது தான். ஸோ அந்த ட்ராக்கை கொண்டு வந்தால் இந்த பிளாட்ஃபாரத்தில் இணைக்கணும். அதனால் இந்த பணிகள் ரெண்டும் ஓரளவுக்கு சீரான வேகத்தில் நடைபெற்று வருது. இங்கே ட்ராக் அலைன்மெண்ட்டுக்காக பார்த்திங்க அப்படின்னா, சில இடங்களில் லேண்ட் லெவலிங் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்ரோல் பம்பு பக்கத்தில் தெரியுது இல்லைங்களா? இங்கே ஒரு ஸ்விட்ச் லைன் அமைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்லீப்பர்களை நீளமாக போட்டிருக்காங்க. இந்த வண்டி நின்ன இடத்துலேயே தான் இருக்குது. ஸோ அதாவது லீவுக்கு போனவங்க இன்னும் வரல. பணிகள் ஓரளவுக்கு நடைபெறலை. பணிகள் நடைபெறதை நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அடுத்த அப்டேட்டில் பணிகள் நடைபெறும்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஃபுட் ஓவர் பிரிட்ஜு முழுசாக அந்த பில்லர் முடிஞ்சிருச்சு. அதை தொடர்ந்து வேறு எந்த பணிகளும் இங்கே நடைபெறல. இந்த ட்ராக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த லாரியை வச்சு ஜல்லி கொட்டுற அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நம்ம லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்த மாதிரியே தான் இந்த இடம் இருக்குது. ஸோ அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் ஆப்போசிட் சைடு வாஞ்சிமணியாச்சி சைட்லேருந்து உள்ளே வர்றது, அந்த திருநெல்வேலிக்கு என்ட்ராகிறது ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த இதை நம்ம பார்க்கலாம். என்ன தான் டபுள் ட்ராக்கு இருந்தாலும் திருநெல்வேலிக்குள்ளே வரும்போது வண்டிகள் வெளியில் வெயிட் பண்ணுறது நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா அந்தியோதியாக புறப்பட்டுருச்சு. ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நாகர்கோவில் வண்டி உள்ளே வர்றதுக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ அது எதனாலனா, இந்த ட்ராக் டைரெக்டான ஒரு கனெக்ஷனில் இல்லை. டபுள் ட்ராக்கு எல்லா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா டபுள் ட்ராக் இருக்கிற வண்டிகள் எல்லாமே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே எந்த பிளாட்ஃபாரத்துலேயும் எந்த வண்டியும் போகிற மாதிரியான ஒரு லூப் லைனை உருவாக்கணும். ஸோ அதுக்கான பணிகள் தான் இங்கே நடைபெற்று வருது. நம்ம இப்போ ஒரு ட்ராக்குக்கு மாறிட்டோம் இல்லைங்களா, இந்த டெட் லைன் இருக்குல்ல, இதுதான் நேராக கொண்டு போய் இணைக்கணும்.
ஆனால் அது இணைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சன்டிங் லைனுக்குள்ளே தான் போகும். ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்க ட்ராக் நம்மளுடைய இடது பக்கம் வந்துட்டு அந்த ட்ராக் வந்து சன்டிங் யார்டுக்கு போயிடும். அதாவது யார்டுக்கு சன்டிங் பண்ணுற ட்ராக். இப்போ அதை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு யார்டு சன்டிங்காக தனியாக ஒரு யார்டில் சன்டிங் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ட்ராக் அமைச்சிட்ருக்காங்க. அந்த தெரியுதுங்களா, புதுசாக ஒரு ட்ராக் போட்டுட்ருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராக்கை அதோட இணைக்கிறதுக்கான பணிகள் வந்து நடைபெற்று வருது. இது இங்கே மட்டும் பண்ணால் பார்த்தாது, உள்ளே இருக்கிற எல்லா கனெக்ஷனையும் வந்து லூப் லைன் பண்ணணும். ஸோ அதுக்கான பணிகளும் வந்து நடைபெற்று வருது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா OHC அலைன்மெண்ட் தான் அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா பில்லர்கள் எந்த மாதிரி அமைக்கணும் அப்படிங்கிறது பிறகு தான் ட்ராக்கை வந்து அலைன்மெண்ட் பண்ண முடியும். நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு வண்டி நின்றுட்டு இருந்தது, ஜல்லி கொட்டுற மாதிரி அந்த லாரி நின்றுட்டு இருந்தது. இப்போ அந்த பணிகளை முடிச்சுட்டு ஸ்லீப்பர் அடிக்க வச்சுருக்காங்க. ஸோ சிக்னல் ஒர்க் வந்து இங்கே போயிட்டுருக்குது. சிக்னல் கேபிள் இருக்குது இல்லைங்களா, ஏன்னா சன்டிங் லைனை பொறுத்த வரைக்கும் நிறையா சிக்னல் வரும். அதனால் அதுக்கான வேலைகள் வந்து நடைபெற்று வருது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கூட வர இந்த ட்ராக்கு 2வது பிளாட்பாரத்தில் இணைக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுருக்காங்க. அந்த தெரியுங்களா, பக்கத்தில் ஒரு ஒயிட் கலரில் கோடு போட்டுருக்காங்களா, இதான் அதோடைய லைன். நேராக போய் 2வது பிளாட்பாரத்தில் இணைய போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2வது பிளாட்பாரத்துக்கு தவிர மற்ற எல்லா பிளாட்பாரத்துக்கும் லூப் லைன் கொடுக்குற மாதிரியான வேலைகளும் நடைபெற்று வருது. இந்த லைன் உங்களுக்கு தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் தான். ஸோ அந்த லைன் தான் டேரெக்டாக இது வந்து OHCயை மையமாக வச்சு தான் இந்த லைன் வந்து போட்டிருப்பாங்க. மேலே பார்த்திங்கன்னா அந்த OHC லைனை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓவராலாக இந்த பணிகளும் சீரான வேகத்தில் நடைபெற்று வருது. இந்த பணிகள் மொத்தம் எப்போ முடியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.